சோஷியல் மீடியாவில் தங்களோட சந்தேகங்களை ஏற்படுறவங்க வந்துட்டு நீங்கள் வந்து வதந்தி பரப்புறீங்க, வயலன்ஸை தூண்டுறீங்க அப்படின்ற பேரில் இந்த கைது நடவடிக்கைகள்லாம் வந்து ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதை கண்டிக்கிறீங்களா? இல்லை, அதாவதுங்க, இந்த இந்த பதிவு போடுறவங்களாம் ஃபஸ்ட்டு இளம் வயசுக்கு சொந்தக்காரங்க. சின்ன சின்ன வயசு ஒரு வழக்கானது பதியப்பட்டு அது விசாரணையாச்சுன்னா அந்த இளைஞரோட வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுன்றது என்னால் உணர முடியுது. அதனால் அந்த மாதிரி கேஸ் எல்லாம் பதியப்பட்டிருந்தால் அதை தாய் உள்ளத்தோடு அதெல்லாம் ஸ்குவாஷ் பண்ணணும். கண்டிப்பாக வழக்கறிஞர்கள் அதை சும்மா விட மாட்டாங்க. சரி, அவங்களுக்கு வந்து நம்ம தப்பு பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணுறது, அது தெரிஞ்சு யாரும் பண்ணுறதில்ல. ஒரு ஜட்ஜை திட்டினா என்ன ஆகுன்றது எனக்கு தெரியும், ஏன்னா நான் சட்டம் படித்தவன். அங்கே திட்டுறவருக்கு தெரியாது. அப்போ யாரோ ஒருத்தர் அங்கே சொல்லி கொடுக்கணும், எப்பா இது அல்ல முறை, இதை எதிர்க்கிறது இது கிடையாது முறை, நம்ம சாதிக்க வேண்டிய போக வேண்டிய இலக்கு என்பது வேறு. எனக்கு இந்த மாதிரி இந்த கைது நடவடிக்கை பண்ணுறது, இந்த நைட்டில் போயிட்டு போலீஸை வச்சு மிரட்டுறது, அதெல்லாம் எனக்கு என்றைக்குமே உடன்பாடு கிடையாது. அதெல்லாமே வந்து மனித உரிமை மீறல் தான். அது யார் செஞ்சாலும் அப்படி தான். பட் இங்கே என்னென்னா ஒரு பயம், ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு மாதிரி இருக்குது, இது சட்ட ரீதியாக எதனா சிக்கல் வந்துடுமோ, இல்லை எல்லா இப்போது ஒரு இளைஞன் சொல்கிறான் பிளாஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு, மேபி வேறு ஒரு இளைஞர் வந்து ஒரு 4 ஆட்டோ பொம்மை வச்சு ஒரு கட்டி ஒரு இடத்துல போட்டு அது வெடிக்குது, வேறு பிரச்சனை வருதுன்னா அது வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இளைஞர்களோட அந்த சக்தி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஆட்டம் பாம் மாதிரி. அது வந்து ஆக்க சக்தியாகவும் யூஸ் பண்ணலாம், அழிக்கிற சக்தியாக யூஸ் பண்ணலாம். நான் வந்து அதை ஆக்க சக்தியாக பார்க்குறேன்.